லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஒரு கப்பிள்டு சர்க்கியூட்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நான் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ நீங்கள் ப்ராக்டிக்கல் கேசஸில் பார்க்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் இங்கே நான் இந்த பிக்சரில் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி டைப் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர், இது நார்மலாக எல்லா அர்பன் ஏரியா, ரூரல் ஏரியா அந்த மாதிரி இடத்துலையும் இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம். இந்த மாதிரியும் இருக்குது. டிரான்ஸ்ஃபார்மர் டைப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. பட் இப்போ நம்ம கப்பிள்டு சர்க்கியூட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நான் ஒரு இமேஜ் காட்டுறேன் இல்லைங்களா, இந்த இடம். ஸோ இதுதான் வந்து இதனுடைய டிரான்ஸ்ஃபார்மர்னுடைய ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். அப்படின்னா இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் டிரான்ஸ்ஃபார்மரை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் நான் சொன்னேன் இல்லைங்களா, டிரான்ஸ்ஃபார்மரில் முக்கியமாக மூணு போர்ஷன் தான். ஒன்று பிரைமரி வைண்டிங், இன்னொன்று வந்து செகண்டரி வைண்டிங், அப்புறம் இந்த மேக்னெட்டிக் கோர். ஒரு ஒரு மாதிரி ஆஷ் கலர்ல ஒரு கோர் இருக்கு இல்லைங்களா, ஸ்கொயர் ஷேப்ல ஒரு போர்ஷன் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் மேக்னெட்டிக் கோர் இல்லைன்னா டிரான்ஸ்ஃபார்மர் கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பிரைமரி வைண்டிங் இந்த ரெட் கலர்ல காட்டியிருக்காங்க பாத்தீங்களா, இது எல்லாமே எப்படின்னா ஒரு காயில். இப்போ காயில் இந்த சைன்ஸ், இப்போ பாருங்க இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல இங்க காயில் தெரியுதுங்களா, ஒரு மாதிரி அந்த காப்பர் ஒயர், அந்த காப்பர் கலர்ல இருக்கிற வயர்ஸ் எல்லாமே காயில்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த காயில்ஸை வவுண்ட் பண்ணியிருப்பாங்க. நார்மலாக அப்படி தான் இருக்கும் டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ள. அதுக்கான ரெப்ரசன்டேஷன், பிரைமரி சைடில் இருக்கிற ரெப்ரசன்டேஷன் தான் இந்த ரெட் கலர். ஸோ இதில் எவ்வளோ டர்ன்ஸ் இருக்கும் அப்படின்னா என் சஃபிக்ஸ் பி டர்ன்ஸ் இல்லைனா N1 டர்ன்ஸ் இருக்கிறதாவும் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. N1ன்னு சொல்லலாம், NPன்னு சொல்லலாம். அதே மாதிரி செகண்டரி சைடில் இருக்கக்கூடிய இந்த ப்ளூ கலரில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறதெல்லாம் செகண்டரி வைண்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் எவ்வளோ டர்ன்ஸ் இருக்கும்னா NS. டர்ன்ஸுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, இப்படி ரொட்டேட் பண்ணி கொண்டு வர இல்லைங்களா. ஸோ ஒரு சுற்று, அதை தான் நம்ம ஒரு டர்ன் அப்படின்னு இங்கே சொல்கிறோம். இப்போ பாருங்களேன், இந்த ரெட் கலர் பிரைமரி காயிலுக்கும் இந்த ப்ளூ கலர் செகண்டரி காயிலுக்கும் இடையில ஸோ தர் இஸ் அ கேப். ஸோ இப்போ பட் இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய போர்ஷன் என்ன, இந்த ரெண்டு வைண்டிங்கையும் கனெக்ட் பண்ணக்கூடிய போர்ஷன் தான் இந்த ஆஷ் கலரில் இருக்கக்கூடிய இந்த மேக்னெட்டிக் கோர். ஒரு கிரீன் கலர்ல ஒரு லைன் பாஸ் ஆகுது, அதை பாருங்க மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸ்னு சொல்றாங்க பாத்தீங்களா. ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட். இப்போ என்னன்னா, இப்போ நான் பிரைமரி சைடில் ஒரு வோல்டேஜ் நான் சப்ளை பண்ணுறேன், விபிங்கிற வோல்டேஜ். இப்போ ஐபி பிரைமரி கரண்ட் இது வழியாக போச்சுனாங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு காயில் வழியா அல்லது ஒரு இண்டக்டர் வழியா கரண்ட் போச்சுன்னா திஸ் இண்டக்டர் வில் எக்ஸிபிட் தி ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேக்னெட்டிக் சர்க்கியூட். நான் ஆல்ரெடி இது பேசிக் கான்செப்ட்ல சொல்லியிருக்கேன். ஒரு கரண்ட் கேரியிங் கண்டக்டர் ஒரு மேக்னெட்டாக தான் ஆக்ட் ஆகும். ஈவன் நீங்கள் ப்ளஸ் டூவில் கூட எலக்ட்ரிசிட்டி லெசனில் படிச்சிருக்கலாம். ஸோ மேக்னெட்டிக், அதாவது லாரன்ஸ் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு. ஸோ என்னன்னா, ஒரு காயிலுக்கு நீங்கள் ஒரு கரண்ட் சப்ளை பண்ணுறீங்கன்னா அது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்னு சொல்லலாம். ஒரு காயிலுக்கு கரண்ட்டை சப்ளை பண்ணி அப்படி சப்ளை பண்ணிங்கன்னா அதால் உருவாகக்கூடிய மேக்னெட்டை தான் நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்னு சொல்லுவோம். அப்போ என்ன ஆகும்னா இது ஒரு மேக்னெட்டாக ஆக்ட் ஆகும். அப்போ இந்த மேக்னெட் இந்த கோரோட லிங்க் ஆகிருக்கிறதுனால, மேக்னெட்டிக் கோரோட லிங்க் ஆகிருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக இது என்ன பண்ணும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸை இந்த கோர் மெட்டீரியல் வழியாக பாஸ் ஆகும். ஸோ நார்மலாக இங்கே கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் தான். பிகாஸ் நம்ம இது எல்லாமே ஏசி குவான்டிட்டியை வச்சு தான் பார்க்குறோம். அப்போ ஆல்டர்னேட்டிங் குவான்டிட்டிங்கிறது என்ன, டைமை பொறுத்து மேக்னிடியூட் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம என்னன்னா ஃபாரடேஸ் லாவை அப்ளை பண்ணுறோம். அப்போ இங்கே பாருங்களேன், இப்போ இந்த ஐபிங்கிற கரண்ட் கொடுக்கறதுனால ஒரு ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஃப்ளக்ஸும் எப்படி இருக்கும், இந்த க்ரீன் கலரில் இருக்கிற ஃப்ளக்ஸும் எப்படி இருக்கும்னா டைமை பொறுத்து மாறக்கூடிய குவான்டிட்டியாக தான் இருக்கும். அப்போ அந்த குவான்டிட்டி ஆஃப் ஃப்ளக்ஸ் இந்த ப்ளூ கலர் வைண்டிங்கோட கான்டாக்ட் ஆகும் பொழுது என்ன ஆகும், ஃபாரடேஸ் என்ன சொல்கிறாருன்னா மேக்னெட்டிக் வைண்டிங் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்து இந்த ஃப்ளக்ஸ் வேரியபிளாக இருந்தாலோ அல்லது ஃப்ளக்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருந்து வைண்டிங் இந்த இது வேரியபிளாக இருந்தாலோ இந்த கண்டக்டரில் வந்து உங்களுக்கு கரண்ட் இன்டியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது சிம்பிளாக இன்னும் உங்களுக்கு கிளியராக புரிகிற மாதிரி சொல்லணும்னா, கண்டக்டர் ஸ்டேபிளாக இருந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து மோஷனில் இருந்தாலும் அல்லது மேக்னெட்டிக் ஃபீல்டு கான்ஸ்டண்ட்டாக இருந்து கண்டக்டர் சுற்றினாலும் அந்த கண்டக்டரில் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும், கரண்ட் இன்டியூஸ் ஆகுங்கிறது தான் ஃபாரடேவோட லா. அப்போ என்ன ஆகும், இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் எங்கேருந்து வந்தது, ஒரு ஆல்டர்னேட்டிங் குவான்டிட்டியிலேருந்து தான் வந்திருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃப்ளக்ஸும் ஒரு ஆல்டர்னேட்டிங் குவான்டிட்டி ஃப்ளக்ஸாக தான் இருக்கும். அப்போ அந்த ஃப்ளக்ஸு இந்த ஸ்டேபிள், இது ஸ்டேஷ்னரியாக தானே இருக்குது உங்களுக்கு இந்த வைண்டிங்கு. அப்போ இதோட லிங்க் ஆகும்போது இந்த காயிலில் ஒரு வோல்டேஜ் இன்டியூஸ் ஆகும்.
அந்த வோல்டேஜை வந்து விஎஸ் செகண்டரி வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்க, இங்கே நோட் பண்ணியிருக்காங்க இல்லையா, செகண்டரி வோல்டேஜ். அப்போ இந்த செகண்டரி வோல்டேஜோட இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல தான் இப்போ பாருங்க, இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மரை பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கேருந்து தான் லைன்ஸ் எல்லாமே நம்ம வீட்டுக்கு வரும். அப்போ இந்த செகண்டரி சைட்ல இருந்து வரக்கூடிய வயர்ஸ் தான் நம்மளுடைய லோட், நம்மளுடைய வீடு, நம்மளுடைய ஹோம் கனெக்ஷன்ஸ் எல்லாமே லோடா இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஆக்ட் ஆகும். இந்த செகண்டரி வோல்டேஜ் டிரைவ் பண்ணக்கூடிய இந்த செகண்டரி கரண்ட்னால தான் இப்போ நமக்கு என்னன்னா சப்ளை வந்துட்டு இருக்கு வீட்டுக்கு எல்லாத்துக்கும். இதுதான் ஒரு ஃபண்டமெண்டல் டிரான்ஸ்ஃபார்மருடைய பேசிக் ஆப்ரேஷன். இந்த ஆப்ரேஷன் பேஸ் பண்ணி தான் உங்களுடைய கப்பிள்டு சர்க்யூட்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ now we will move on to the coupled circuit. இப்போ பாருங்க, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கப்பிள்டு சர்க்யூட்ஸ்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து என்ன சொன்னேன்னா டிரான்ஸ்ஃபார்மர். இப்போ பாருங்க, டிரான்ஸ்ஃபார்மர் பாருங்க, பிரைமரி சைடில் இருக்கக்கூடியதை நான் இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன், செகண்டரியில் இருக்கக்கூடியதை இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். பட் இது ரெண்டுமே எலக்ட்ரிக்கலி ஐசோலேட்டட், பட் தெர் இஸ் அ மெக்கானிக்கல் மேக்னெட்டிக் கப்ளிங் நான் சொன்னேன் இல்லைங்களா. அந்த டிரான்ஸ்ஃபார்மர் போர்ஷன் பார்க்கும்போது கூட மேக்னெட்டிக் கோர் இங்கே இடையில இருக்கும். அதுதான் இது ரெண்டையும் லிங்க் பண்ணக்கூடிய மேஜர் காம்பனண்ட். அப்போ இப்போ நான் இங்கே கரண்ட் கொடுத்தேன்னா இந்த N1 டர்ன்ஸில் என்ன ஆகும் அப்படின்னா, கரண்ட் போகிறதுனால இங்கே ஒரு இஎம்எஃப் ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த ஜென்ரேட் ஆகக்கூடிய இந்த இஎம்எஃப் தான் வந்து என்னன்னா என்ன சொல்றது, செல்ஃப் இண்டக்டன்ஸ்னால, செல்ஃப் இண்டக்டன்ஸ்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டி, ஏன்னா காயில் அப்படின்னாவே காயில் டு ப்ராப்பர்ட்டி இன் நேச்சர். அப்போ இது செல்ஃபாகவே ஒரு இஎம்எஃப் டிரைவ் பண்ணிக்கும். ஸோ இது டிரைவ் பண்ணுறதுனால ஒரு கரண்ட் கட்டாயம் இது வழியாக சர்க்குலேட் ஆகும். அதுதான் கரண்ட்டை இன்டியூஸ் பண்ணி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை கிரியேட் பண்ணி என்ன பண்ணுன்னா இங்கே இருக்கக்கூடிய N2 காயிலுக்கு அது சப்ளை பண்ணுது, அதாவது லிங்க் பண்ணிக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதை தான் நம்ம மியூச்சுவல் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இட்ஸ் அ காமன் ஃபார் போத் பிரைமரி அண்ட் தென் செகண்டரி. இந்த மாதிரி இருந்ததுன்னா இதுக்கு பேர் வந்து மியூச்சுவல் ஃப்ளக்ஸு. பட் அதுவே வந்து செல்ஃப் இண்டக்டன்ஸ், செல்ஃப் ஃப்ளக்ஸ் அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது எதோடையுமே லிங்க் ஆகாது, அதை வந்து நம்ம செல்ஃப் இண்டக்டன்ஸ்னு சொல்லுவோம். இங்கே பாருங்க, இப்போ ஒரு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு காயில் எடுத்துக்கிறேன், வோல்டேஜ் சப்ளை பண்ணுறேன், கரண்ட் போகுது. இப்போ டெஃபினட்டாக இதுவும் ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் தான், இது ஒரு மேக்னெட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ இது ஒரு மேக்னெட்டாக ஆக்ட் ஆகுதுன்னா இதை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்டை மேக்னெட்டிக் லைன்ஸாக தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ அது ஆல்மோஸ்ட் வி கால் இட் அஸ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் செல்ஃப் இண்டக்டன்ஸ்னு சொல்லுவோம்பா. அந்த செல்ஃப் இண்டக்டன்ஸை எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னா எல் அப்படிங்கிற ஒரு டேர்மால ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் நான் சொன்ன ஃபாரடேஸ் லா படி தான். ஏன்னா உங்களுக்கே தெரியும் இன்டியூஸ்ட் இஎம்எஃப்கான ஃபார்முலா என்னன்னா N×d∅dt. இதெல்லாம் உங்களுக்கு கான்ஸ்டன்ட்டாக இருக்கக்கூடிய பேசிக் ஃபார்முலா தான். இன்டியூஸ்ட் இஎம்எஃப்ல எந்த சேஞ்சஸும் வராது. பட் நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடிய ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா L is equal to N∅/I. இதுதான் வந்து செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் அ காயில் அப்படின்னு சொல்லுவாங்க. So the property of the coil which opposes any change in the current passing through, it is called self inductance அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நார்மலாகவே இது என்ன சொல்லுவாங்க, நார்மலாக இண்டக்டன்ஸ்க்கான ப்ராப்பர்ட்டி நான் கிளாஸ்ல நிறைய டைம் சொல்லியிருக்கேன். இட் வில் அப்போஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட் அப்படின்னு. ஸோ நீங்கள் இப்போ அப்ளை பண்ணக்கூடிய கரண்ட்டும் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் தான். அது டைமை பொறுத்து அதனுடைய மேக்னிடியூட் மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாற்றத்தினால அது என்ன பண்ணுன்னா ஒரு ஆப்போசிட் ஃபோர்ஸை கிரியேட் பண்ணுது. அந்த ஃபோர்ஸ் தான் நம்ம இஎம்எஃப், இன்டியூஸ்ட் இஎம்எஃப்னு நம்ம சொல்கிறோங்க. சரியா? இது ஒன்லி ஒரே ஒரு காயில் தான். இந்த காயில் வேற எந்த காயிலோடையும் லிங்க் பண்ணாது. அப்படி ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேரு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்டன்ஸ் பேரு. இந்த எல்லுக்கு பேரு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்டன்ஸ். பட் இதுவே மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்னா இப்போ இந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆச்சு பார்த்தீங்களா ஒரு ஃப்ளக்ஸு, இந்த ஃப்ளக்ஸு இன்னொரு காயிலோடு போய் லிங்க் பண்ணிக்கிறது, லிங்கேஜ் வித் சம் அதர் காயில். அதுதான் வந்து நம்ம மியூச்சுவல் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா எப்படி சார் அங்கே மியூச்சுவல் ஃப்ளக்ஸ் கிரியேட் ஆகும் அப்படின்னா அதுதான் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணேன். இங்கே ஒரு ஃப்ளக்ஸ் கிரியேட் ஆச்சு பார்த்தீங்களா செல்ஃப் இண்டக்டன்ஸ்னால ஒரு ஃப்ளக்ஸு, அது என்ன ஆகும் மேக்னெட்டிக் கோர் வழியாக இந்த N2ங்கிற டர்ன்ஸுக்கு பாஸ் ஆகும். அப்போ இது ஆல்டர்னேட்டிங் இன் நேச்சர். இங்கே வைண்டிங் ஸ்டேஷனரியாக இருக்குது. அப்போ அக்கார்டிங் டு ஃபாரடேஸ்லாம் இங்கே ஒரு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகி இது ஒரு கரண்ட் I2ங்கிற கரண்ட்டை இன்டியூஸ் பண்ணும். நம்ம இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் இங்கே பார்த்தோம் இல்லைங்களா I2ங்கிற கரண்ட் ஆர் IS,
நீங்க சஃபிக்ஸ் 1 2னும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பிஎஸ்னாலும் எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய கன்வீனியன்ட் எப்படியோ அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மருக்கு நோட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அது ஒரு பெரிய இஷ்யூ இல்லை. அப்போ அது ப்ரொடியூஸ் ஆகுறதுனால இந்த ரெண்டு காயிலுக்கும் ஒரு லிங்கேஜ் கிரியேட் ஆகுது பாருங்க, அதுக்கு பேர் வந்து மியூச்சுவல் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மியூச்சுவல் ஃப்ளக்ஸ் பற்றி அது எப்படி வந்தது, அது இதனால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இஎம்எஃப் மியூச்சுவல் இன்டியூஸ்டு இஎம்எஃப் அப்படின்லாம் சொல்லுவோம். ஸோ இங்கே பாருங்க, சிம்பிளாக சொல்லணும்னா the flux produced in coil 1 links with the coil 2 which is called as mutual flux. அவ்வளோதாங்க. ஸோ அந்த மியூச்சுவல் ஃப்ளக்ஸை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க அப்படின்னா 5-2-1 அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அப்படின்னா என்னன்னா காயில் 1 லிங்க்ஸ் வித் தி காயில் 2, அதனால கிடைச்சது வந்து 5-2-1 அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ அதுவே வந்து காயில் 2னால 1க்கு வந்து ஃப்ளக்ஸ் கிரியேட் ஆச்சு அப்படின்னா அந்த நோட்டேஷன்ஸை 5-1-2 அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து நார்மலா மியூச்சுவல் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்டுங்க. ஸோ இந்த ஃபினாமினனை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்னன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு எப்பயுமே இம்பார்ட்டண்ட்டா டிரைவ் தி எக்ஸ்பிரஷன் ஃபார் மேக்னெட்டிக் கப்ளிங் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின்ஸ் அடிக்கடி கேட்பாங்க சர்க்யூட் தியரியில பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த கொஷின்ஸ்க்கு நீங்க ஆன்சர் பண்றதுக்கான ஃபண்டமெண்டல் விஷயம் எல்லாமே இங்கிருந்து தான் உங்களுக்கு போகும். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்க, இன்டியூஸ்ட் இஎம்எஃப் வேணும் அப்படின்னா the corresponding turn into இது பாருங்க ஜென்ரல் ஈக்குவேஷன் தான், ஃபாரடேஸ் லா தான். induced EMF is equal to n into d phi by dt. அப்போ அந்த ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆனது 5-2-1 அப்படிங்கிற ஃப்ளக்ஸ். ஸோ அதை நான் இங்கே எடுத்துக்கிட்டேன்னா இப்படி நான் எழுதிக்கலாம். 5-2-1 அப்படிங்கிறது என்னன்னா 5-2-1. ஐ திங்க் there is some mistake here. இந்த இடத்துக்கு வாங்க, நான் கிளியராக சொல்லிடுறேன். ஸோ d5-2-1 by dt அப்படிங்கிறது என்னன்னா இதை நான் ஜஸ்ட் கொஞ்சம் நான் மாடிஃபை பண்ணுறேன். எப்படின்னா இந்த 5-2-1 into di1 by dt இப்படின்னு நான் எழுதுறேன். ஸோ இப்படி நீங்கள் எழுதுறதுனால என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த டேர்ம் பாருங்க, நான் ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே இங்கிருந்து டெரைவ் பண்ணது தான். அப்போ இந்த v2 is equal to m into di1 by dt அப்படின்னு நான் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ இதை நான் மேற்கொண்டு எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னா மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்படிங்கிற ஃபார்முலாவை I can rearrange the equation such that mutual inductance அங்கே எப்படி எழுதணும், செல்ஃப் இண்டக்டன்ஸ் L equal to n5 by iன்னு எழுதணும். நல்லா நான் ஜஸ்ட் ரீகலெக்ட் பண்ணி பாருங்க, ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். இங்க செல்ஃப் இண்டக்டன்ஸ் இஸ் equal to L equal to n5 by i. இங்கேயும் அதே தான், மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்க்கான பேசிக் எக்ஸ்பிரஷனும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், n5 by i. பட் இங்க மியூச்சுவல்ங்கிறதுனால சஃபிக்ஸ் டேர்ம் உள்ள இன்வால்வ் ஆயிடும், அவ்வளவுதான். இப்போ காயில் 1னால காயில் 2க்கு கிடைச்சிது அப்படின்னா ஐ கேன் ரீஅரேஞ்ச் த ஈக்குவேஷன் சச் தட் n2 5-2-1 டிவைடட் பை வாட் இஸ் த சோர்ஸ் கரண்ட். ஏன்னா பிரைமரி சைடில் ப்ரொடியூஸ் ஆன i1 கரண்ட்னால தான் மியூச்சுவல் ஃப்ளக்ஸ் கிரியேட் ஆச்சு. ஸோ தட் இஸ் வை ஐ ஹவ் ரிட்டன் ஹியர் i1 அப்படின்னு நான் எடுத்திருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி என்ன பண்ணலான்னா செகண்டரி காயிலில் ஏற்பட்ட ஃப்ளக்ஸ்னால ஃபர்ஸ்ட் காயிலில் என்ன மியூச்சுவல் ஃப்ளக்ஸ்னும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா எழுதலாங்க. இந்த மாதிரி ரெண்டு விதமாகவும் நீங்கள் எழுதலாம். ஸோ அதுக்கான எக்ஸ்பிரஷன்ஸ் நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்க. ஸோ v1 is equal to செல்ஃப் இண்டக்டன்ஸ், ஏன்னா காயில் பிரைமரி காயில்னால கிடைக்கக்கூடிய ஒரு செல்ஃப் இண்டக்டன்ஸ், அந்த காயிலோட ஃப்ளக்ஸ் செகண்டரியில் லிங்க் பண்ணுறதுனால கிடைக்கக்கூடிய மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஃபார்முலா. இதே செகண்டரி காயிலில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய செல்ஃப் இண்டக்டன்ஸ், இந்த காயிலில் ப்ரொடியூஸ் ஆன ஃப்ளக்ஸ் பிரைமரி காயில லிங்க் பண்ணும்போது என்ன மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது இங்கே எழுதியிருக்கேன். இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸும் கிளியர் கட்டாக புரிஞ்சுக்கோங்க, ரெண்டையும் போட்டு குழப்பிக்காதீங்க. இது வோல்டேஜ் ஈக்குவேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடியது, இது செல்ஃப் இண்டக்டன்ஸுக்குன்னு மட்டும் செப்பரேட்டான ஃபார்முலா. ஸோ இது ரெண்டையும் மட்டும் கிளியர் கட்டாக புரிஞ்சுக்கோங்க. இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் இன்ட்ராக்ஷனுக்கு வரும்போது உங்களுக்கு நான் அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ ஃபண்டமெண்டல் ஈக்குவேஷன்ஸ் எதையுமே நான் சேஞ்ச் பண்ணல, நீங்கள் ஜஸ்ட் கீனாக நீங்கள் லுக் அவுட் பண்ணிங்கன்னா தெரியும், அதில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸினுடைய பேஸ் தான் நீங்கள் டியூன்டு சர்க்யூட்ஸில் ஃப்ரீக்வன்சி டொமைனாக வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணி அந்த என்டையர் விஷயத்தையுமே நம்ம பார்த்துருப்போம். இந்த என்டையர் கன்க்ளூஷனையுமே பாருங்கள், இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸில் நீங்கள் கன்க்ளூட் பண்ணிடலாம். ஸோ காயில் 1 லிங்க்ஸ் வித் காயில் 2னா இப்படி தான் இருக்கும் அந்த மியூச்சுவல் இண்டக்டன்ஸும் வோல்டேஜ் ஈக்குவேஷனும். அதுவே காயில் 2 லிங்க்ஸ் காயில் 1 இருந்தால் வோல்டேஜ் ஈக்குவேஷன்ஸ் எப்படி இருக்குங்கிறதுக்கான
சிம்பிள் எக்ஸ்பிரஷன். இது ரெண்டையும் நீங்க கிளியர் கட்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதும்.